இப்போ ரீசெண்டா சயின்டிஃபிக் சர்க்கிள்ஸ்லயும் சரி, இப்போ சிட்டிங் அப்போ ஸ்பைன் என்ன நடக்குது ஸ்பைன்ல அப்படிங்கிற ரிசர்ச் வந்து நிறைய நடந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டாண்டிங் பார்க்கும்போது நார்மலா இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் மெயின்டைன் ஆகும். ஒரு நெக்ல ஒரு கர்வேச்சர், அப்பர் பேக்ல ஒரு கர்வேச்சர், இந்த மாதிரி லோவர் லம்பார்ல ஒரு கர்வேச்சர். இது இந்த லம்பார் கர்வேச்சர் தான் இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட். பட் இது நம்ம நிற்கும் போது இருக்க கர்வேச்சர் உட்காரும் போது இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடுது. நீங்கள் இந்த உட்கார பாஸ்டர் பொறுத்து, இப்போ ஸ்லவுச் ஆறீங்க, முன்னாடி கூன் போட்டு உட்காடுறாங்க, டேபிளில் சாஞ்சு உட்காரும் போதெல்லாம் இந்த கர்வேச்சர் இன்னும் ஸ்ட்ரைட் ஆகுது. அதே மாதிரி ப்ராப்பரான சேர் இல்லை, இல்லை தரையில் சம்பல் போட்டு உட்காரும் போது ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி இருக்குது, அப்படி இருந்தாலும் இந்த கர்வேச்சர் வந்து ஸ்ட்ரைட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா சின்ன சின்ன ஜாயிண்ட்டு, இது எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். பின்னாடி நிறைய இந்த போனுக்கு நடுவில் உள்ள லிகமெண்ட்ஸ் இது எல்லாமும் ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ரானிக்காக அந்த ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது லூஸ் ஆகிடும், அந்த ஜாயிண்ட் பெருசாகிடும். அதனாலேயே க்ரானிக் பெயின் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும்.